ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருமையாக தெரியுதா? என்னமோ வேர்ல்டு கப்பையே ஜெயிச்ச மாதிரி இப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்களே. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி, ரோஹித் சர்மா, கம்பீர் இவங்கெல்லாம் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் பார்த்திங்க அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான வாழ்வா சாவா போட்டி 3வது டெஸ்ட் மேட்ச் நம்ம மழையினால தான் நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சது. ஆஸ்திரேலியா அணியில் ஹெசல்வுட்டுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய வீரர்களால் விக்கெட் எடுக்க முடியல. ஏன்னா இந்த 3வது டெஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஆன் ஆஸ்திரேலியா 445 அடிச்சிட்டாங்க. இந்த காபா கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 400க்கு மேலே ஸ்கோர் போயிட்டாலே கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுற டீமுக்கு தான். ஏன்னா 4வது இன்னிங்ஸ்லாம் பேட்டிங் ஆடுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதெல்லாமே ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சூழலில் இந்தியாவை ஃபாலோ ஆனே எடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப உத்வேகத்தோடு ஆஸ்திரேலிய வீரர்கள் செயல்பட்டாங்க. இப்போ நம்ம இந்திய தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா ஆஸ்திரேலியா பேட் பிடிச்சப்ப ஒரு 3 வீரர்கள் பார்த்திங்க அப்படின்னா 20 ஓவருக்கு மேலே போட்டிருப்பாங்க. ஜடேஜா ஸ்பின்னர், அவரும் 23 ஓவர் போட்டிருப்பார். பட் ஜடேஜாவை தவிர்த்துட்டு பும்ரா 28 ஓவர், சிராஜ் 23.2 ஓவர், ஆகாஷ் தீப் 29.5 ஓவர் போட்டிருப்பாங்க. பட் அதுவே ஆஸ்திரேலியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா பேட்டிங் ஆடுறப்ப ஆஸ்திரேலியன் டீமில் 20 ஓவருக்கு மேலே போட்டது அப்படின்னு பார்க்குறப்ப மிச்சல் ஸ்டார்க்கு 24 ஓவர் போட்டிருப்பார். இன்னொரு புறம் கம்மின்ஸ் 20.5 ஓவர் போட்டிருப்பார். நாதன் லைன் 21 ஓவர் போட்டிருப்பார். நாதன் லைனெல்லாம் வேறு ஆப்ஷன் இல்லாமல் தான் 20 ஓவருக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஹெசல்வுட் இன்ஜரி ஆகிட்டார். ஹெசல்வுட் இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டை மட்டும் தான் கைப்பற்றி இருப்பார். 6 ஓவர் போட்டிருப்பார். 2 ஓவரை மெயின்டைன் பண்ணி 22 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பார். அவர் எடுத்த ஒரு விக்கெட் ரொம்ப மெயினான ஒரு விக்கெட். விராட் கோலியினுடைய விக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஹெசல்வுட் எடுத்திருப்பார். அந்த மாதிரி சூழலில் அவருக்கு காயம் ஏற்பட்டு தொடர்ந்து அவரால் பால் போட முடியாமல் அவர் வெளில போயிட்டார். அப்போ ஸ்டார்க்கும் கம்மின்ஸும் தான் ப்ரெஷர் அவங்க மேலே போட்டுக்கிட்டு கண்டினியூஸாக பல ஓவர் வீசிட்டே இருந்தாங்க. இதனால் அவங்களுக்கு சுமை அதிகமானது. அதனாலே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இன்னொரு புறம் ஸ்டார்க்லாம் ஒரு கட்டத்தில் வெறுத்து போயிட்டார். ஏன்னா ஆடுவாங்க, ப்ரெஷர் போடுவாங்க, மழை வந்துடும், டக்குன்னு ஒரு கேப் வருமா, நம்ம பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ திரும்ப ப்ரெஷர் போடுவாங்க, மழை வந்துடும். இந்த மாதிரி அடிக்கடி மழை ஒரு 7-8 முறைக்கு மேலே குறுக்கிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி சூழலெல்லாம் ஸ்டாருக்கு அம்பையர்கிட்ட வாக்குவாதமே பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ சூழ்நிலை மழை இது நமக்கு சாதகமாக இருந்ததுனால தான் இன்னும் நம்ம ஜெயிக்கலை. மேட்ச் ட்ரா ஆவதற்கான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஜெயிக்க கூட இல்லை. பட் ஃபாலோ ஆன் வாய்ப்பு நம்ம கடந்துட்டோம். நம்ம ஃபாலோ ஆன் கூட எடுக்க முடியாமல் இல்லை. இப்போதைக்கு 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் நம்ம ஓரளவுக்கு 252 ரன்களை சேர்த்துட்டோம். கடைசியில் ஒரு 37 ரன் அடித்தது பவுலர்ஸ் தான். பும்ரா 10 ரன்னும் ஆகாஷ் தீப் 27 ரன்னும் அடிச்சிருப்பாங்க. அப்போ பும்ரா ஒரு 6 அடிச்சிருப்பார், ஆகாஷ் தீப் ஒரு 6 அடிச்சிருப்பார். 2 பேரும் அடித்த 6 பார்த்துட்டு இந்திய வீரர்கள் ஃபாலோனே நம்ம கடந்துட்டோம், 6 அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி, ரோஹித் சர்மா, கம்பீர் எல்லாமே துள்ளி குதித்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ சச்சின் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வேர்ல்டு கப்பை வாங்கலை, ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட ரொம்ப மோசமாக ஆடி ஜஸ்ட்டு ஃபாலோனை விட கொஞ்சம் ரன்கள் அதிகமாக சேர்த்துருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் ஜெயிக்க கூட கிடையாது. இந்த மேட்ச் ட்ரா ஆகும், அப்படி இல்லைனா ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க. அதுவும் மழையினால தான் நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க. ஸோ இதுக்கு இவ்வளோ செலிப்ரேட் பண்ணணுங்கிற தேவைலாம் இங்கே கிடையாது. நீங்கள் கேம் உங்கள் கையை விட்டு போயிடுச்சு, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க? எல்லா பேட்டர்ஸும் தொடர்ந்து சொதப்பலை. அப்போ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு யோசிக்காமல் ஒரு ஃபாலோவனை கடந்ததுக்கு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் தேவையில்லை, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சச்சின் கண்டிச்சிருக்காரு. நன்றி.